ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீக் டெஸ்ட் 4 ஸ்டடி பிளானோட நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் தான்ப்பா. இந்த வீக் 4 நீங்கள் டெஸ்ட்டு இப்போ ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம 6th to 10th நம்ம ஃபுல்லாக ஜிஎஸ் முடிச்சிட்டோம். தமிழில் +2 +1 9th 10th ப்ளஸ் சிறப்பு தமிழ் இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். மேக்ஸில் நமக்கு சிலபஸ் வைஸ் கொடுத்துருந்தா டாபிக் எல்லாமே முடிச்சிட்டோம்ப்பா. அப்போ நம்ம ஒரு மோர் தென் 75% நம்ம சிலபஸ் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டடி பிளானை கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளை அறியாமையே நம்ம இவ்வளோ போர்ஷன் நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம மனசில் வந்துடும். இதே மாதிரி நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்த்ததில் நமக்கு எது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், எதில் நம்ம வீக்காக இருக்கோம், எதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம அழுத்தம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கும் நம்ம வந்திருப்போம். அதனால் நமக்கு எந்த சிலபஸ் கொஞ்சம் கடினமாக இருந்துச்சோ அதை இன்னும் கொஞ்சம் நம்ம ரிவிஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் அழுத்தம் கொடுத்து ஒரு 1 hour இல்லை ஒரு 2 மணி நேரம் அது கொஞ்சம் நீங்கள் டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. எதில் நீங்கள் ஃபுல் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்களோ அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி ரிவைஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருங்க. அப்போ தான்ப்பா நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் அடுத்த மாதம் கால்ஃபர் வந்துடும். அதுக்கப்புறம் 2 மாதம் தான் கேப் இருக்கும், எக்ஸாம் வந்துடும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதனால் நீங்கள் நம்ம ஸ்டடி பிளானுக்கு நம்ம கூடவே வந்துடுங்க. நம்ம கால்ஃபர் வந்தோன்னா அடுத்து 90 days + ஸ்டடி பிளான் போடுவோம்ப்பா. அது எல்லாமே நம்ம மொத்தமாக உங்களுக்கு படிக்க கொடுத்துருவோம். இதை நீங்கள் இப்போ நம்ம பிரித்து கொடுத்துருந்ததை நீங்கள் படித்து ரெடியாக இருந்தால் தான் அந்த 90 days ஸ்டடி பிளான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நம்ம கொடுக்குற ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டு டைரெக்டாக 90 days ஸ்டடி பிளானுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். படிச்சிடலாம், பட் ரொம்ப சிரமமாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த 90 days ஸ்டடி பிளான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆன்லைன்லேயும் கொடுக்குறோம், ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறோம். ஆன்லைன் உங்களுக்கு ஃப்ரைடே நம்ம கூகுள் ஃபார்மில் கொடுத்துட்றோம்ப்பா. சண்டே நம்ம பிடிஎஃப் தேர்வாக கொடுத்துட்றோம். இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வருஷம் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நமக்கு 10 AM உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும்ப்பா. மறுநாள் உங்களுக்கு மண்டே மார்னிங் 10 AM இதோட ஆன்சர் கீ உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். நைட்டு உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவாகவும் அப்லோட் ஆயிடும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். விடாமல் நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். மறுபடியும் ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணுறது தான் எப்பயுமே நம்ம மனசில் நிற்கும். ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டு எழுதி போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. எளிமையாக இந்த வருஷம் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ.